நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த இடத்திலே, இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டவருடைய வசனங்களை நாம் எடுத்து தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு இந்த ஊழியத்திலே எங்களை அழைத்து பயன்படுத்துகிறதான திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் சபையின் பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா. இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்லலாம். எல்லாருடைய கண்களும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். தயவுசெய்து யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி பயபக்தியோடு, ஆண்டவரே நீர் உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறீரப்பா, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடி வருகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் நாங்கள் சர்வ ஜாக்கிரதையாய் வீண் வார்த்தைகளை பேசாமல் பயபக்தியாய் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுதலோடு அவரை நோக்கி காத்திருப்போமா? என்று மாறும் எந்தன் துயரம், என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம், என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அப்பா, எங்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்படியாய், எங்கள் வேதனைகளுக்கும் எங்கள் பாடுகளுக்கும் எங்கள் வருத்தங்களுக்கும் ஆண்டவரே மாற்றாக உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய சந்தோஷம், சமாதானம், உம்முடைய தெய்வீக ஆறுதல், சுகம், அதை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசும். தேங்க்யூ லார்ட். உம்முடைய கிருபை சபையார் முழுவதை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்வீராக. எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற நேரம், எங்களோடு நீர் பேசுகிற நேரம். அப்பா, எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை சுகமாக்கும், உடைய தெய்வீக ஆறுதலோடு எங்களை அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெகு வருஷங்களுக்கு 10 வருடத்திற்கு மேல் இருக்கும். மதுரம் போதகர் ஐயா அங்கே பணியாற்றும் பொழுது ஒரு முறை உங்கள் நடுவிலே கன்வென்ஷன் ஸ்பீக்கராக நான் வந்திருந்தேன். அதன் பிறகு அவர்கள் இருக்கும்போதே ஒரு ஆராதனையிலும் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த காலகட்டம் இந்த அருமையான உங்களுடைய ஊரில் பலவிதமான துர்மரணங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம், ஒரு சில தற்கொலைகள் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். அப்பொழுது போதகர் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர்,
அவர் ஃபோன் பண்ணி இந்த ஊருக்காக கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வாங்க, தெரு பிரசங்கம் ஒன்று வைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது எங்களுடைய கிராமத்தில், அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆத்தும பாரத்தோடு இந்த ஊருக்காக அவர்களும் ஜெபித்தார்கள், நாங்களும் ஜெபம் பண்ணோம். அந்த தெரு பிரசங்கம் முடிந்த பிறகு அந்த தற்கொலை ஆவி அப்படியே இந்த ஊரை விட்டு போயிட்டுன்னு ஐயாவே அதன் பிறகு பல வருஷங்கள் கழித்து எனக்கு சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த நாளிலே வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே அல்லது திருமண்டலத்தில் தியானிக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு தலைப்பு குணமாக்குது. அதற்கு ஆதாரமாக நான் கொடுக்கப்பட்ட மனப்பாட வசனம் 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அதை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாமா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று ஆண்டவருடைய வேதம் அங்கே சொல்லுகிறார். அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அப்புறம் அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 2 காரியம் அங்கே இருக்கிறது. இதை நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் சீக்கிரமாய் நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். வேதத்தில் அதற்கு ஒரு அருமையான சம்பவம், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அந்த 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஐந்தாவது வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். போதும். அங்கே இந்த பகுதி நமக்கு தெரிந்த பகுதி. 100க்கு அதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமர்கள் அன்றைக்கு அரசாண்டார்கள் பலஸ்தீனா தேசத்தில். இஸ்ரேலையும் சேர்த்தவர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த ரோம அரசாங்கத்தினுடைய இராணுவ அமைப்பு 100 பேருக்கு ஒரு அதிகாரி இருப்பார். அப்புறம் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரி இருப்பார். அப்புறம் அவர்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார். இப்படி இந்த அதிகாரங்கள் மேலே போயிட்டே இருக்கும், ராஜா வரைக்கும் போகும். ராஜா தான் ஹையஸ்ட், ரோம ராஜா. இந்த 100க்கு அதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 100 போர் வீரர்கள் இவருடைய கட்டுப்பாட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருப்பாங்க. எல்லாரையும் அந்த இராணுவ தளபதியே பார்க்க முடியாது, பார்த்தீங்களா? அதனால் 100 பேருக்கு ஒரு போர் வீரரை வச்சுருப்பாங்க, ஒரு அதிபதி. அந்த அதிபதி இந்த 100 பேருக்கும் ஒரு மேனேஜர் மாதிரி அல்லது ஒரு அதிகாரி மாதிரி இருப்பார். இந்த 100 பேரும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும். இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரே தேசம், காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை பாரத தேசம், இந்திய தேசம் சொல்கிறோம். ஆனால் அந்த தேசத்தை நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னா முழு இந்தியாவை அப்படியே நம்ம ஆட்சி பண்ண முடியாது. இப்போ மாநிலங்களாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம், ஒரு முதலமைச்சர், அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு மாநிலம் முழுவதையும் முதலமைச்சர் பார்த்துடலாமா? முடியாது. அப்புறம் அந்த மாநிலம் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த மாவட்டத்துக்கு தலைவராய் கலெக்டர் இருக்கிறார். அவருமே டைரெக்டாக மாவட்டம் முழுசையும் ஒரே நாளில் பார்த்துட முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? நிறைய தாலுகாக்களாக பிரிக்கிறாங்க. நிறைய தாலுகா. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 தாலுகாவா, 10 தாலுகா இருக்கும். ஒவ்வொரு தாலுகாவுக்கும் தலைவராய் தாசில்தார் இருப்பார். இந்த மாதிரி தான் ரோம அரசாங்கம் அன்றைக்கு இராணுவ அமைப்பு வைத்திருந்தார்கள். அதில் 100க்கு அதிபதி இவர் சொல்கிறார். இந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன்
பயங்கர வேதனை, திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னார். வாசிங்க 7வது வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர்களும் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான் அப்படின்னார். போதும் போதும், இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிந்துக்கணும். இந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே, நானே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு தான் இருக்கிறேன், எனக்கு மேலே நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, கடைசியாக ராஜா இருக்கிறார். இந்த நிறைய அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேரை நான் போனா போகிறான், வான்னா வர்றான், இதை செய்யினா செய்கிறான். நான் ஒரு வெறும் 100க்கு அதிபதி தான். அப்போது எனக்கு மேலே அதிகாரங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் என்னுடைய இந்த சின்ன அதிகாரத்திற்குள்ளே இருக்கிற இந்த 100 பேரையே வான்னா வர்றான், போனா போடுறான் அப்படின்னா நீங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்துலாம் குணமாக்க வேண்டாம், நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அவர் திரும்பி மக்களை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நினைச்சல நான் காணலையே அப்படின்றார். இன்றைக்கு பரம்பரையாய் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம ஆண்டவரை இந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமா? இல்லை. ஒரு ஆலயம் இருந்தது நம்ம தென்னிந்திய திருச்சபையில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு சொல்லி நான் சின்ன பையனாக இருக்கும்போதே பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறேன். இப்போ நல்ல வெயில் காலம், மழை தண்ணி இல்லை, போதகர் அறிவிப்பு கொடுத்தார், வர்ற சனிக்கிழமை உபவாச ஜெபம் வச்சுருக்குறோம், மழைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எல்லாரும் வந்தாங்க, சபை நிரம்பி இருந்தது. ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் ஒரு கொடை கொண்டு வந்து, மற்ற யாருமே கொடை கொண்டு வரல. இப்போ போதகர் கேட்டாராம் அந்த தம்பிகிட்ட, தம்பி நீ கொடை கொண்டு வந்திருக்கேன். இல்லை, அம்மா கேட்டாங்க, எங்கடா போகிறேன்னு கேட்டாங்க. சர்ச்சுக்கு போகிறேன். எதுக்குன்னு கேட்டாங்க. மழைக்காக ஜெபம் பண்ண போகிறோன்னு சொன்னேன். இப்போ அம்மா சொன்னாங்க, அப்படின்னா மழை பெய்யும், மழைக்காக தானே ஜெபம் பண்ண போகிறீங்க, அப்போ ஏசப்பா மழை தருவாங்கல்ல, அப்போ வரும்போது நீ நினச்சிடக்கூடாது, கொடையை கொண்டு போனாங்க எங்கள் அம்மா. நான் அப்போ அவ்வளோ பேர் ஜெபிக்க வந்தாலும் கூட இந்த சிறுவனுடைய தாயாருக்கு இருந்த இந்த விசுவாசம் பாருங்க. இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கனப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். அவர் அன்புள்ளவர், அவர் குணமாக்குகிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவரை போல ஒரு கடவுள் இல்லை. இதெல்லாம் இங்கே இருக்கிற யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் வந்து நம்முடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோமே, நம்முடைய வியாதிகளிலிருந்து அற்புத சுகத்தை பெறுகிறோமா? இன்னைக்கு அற்புத சுகத்தை குறித்து தான் நமக்கு பிரசங்கம். அற்புத சுகத்தை நம்ம பெறுறோமா? ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் ஆண்டவரை அறியாத மக்கள் கூட ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருந்த 100க்கு அதிபதி அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சின்ன அதிகாரி, என் வார்த்தைக்கே இவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்குன்னா நீங்கள் பெரிய அதிகாரி, நீங்கள் வரலாம் வேண்டாம், இங்கே இருந்துக்கிட்டே சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையில் அவ்வளவு ஆற்றல் உண்டு. மற்றும் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். இதுவும் ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். எல்லாரும் வேத புத்தகம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் திருப்பி பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாமா? அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து
ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் அமர்ந்து பவுல் பேசுகிறதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து நிமிர்ந்து நில், உரத்த சத்தத்தோட சொன்னார். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு அற்புத சுகம் அங்கே நடக்கிறது. சர்வாங்க சுகம், 100% சுகம் அங்கே நடக்கிறது. பிறந்தது முதல் சப்பானியா இருந்தான். அவன் பவுல் பேசுவதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். பவுல் பேசுவதை கவனித்துக் கொண்டே இருந்த அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே விசுவாசம் உள்ளே வந்தது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினால வரும், இல்லையா? அந்த இடத்துல கேள்விங்கிறது கொஸ்டின் இல்லை, காதுகளால் கேட்பது. அதனால தான் எவ்வளவு வல்லமையான பிரசங்கியார்களாக இருந்தாலும் சரி, உலகம் முழுதும் அற்புத சுகமளிக்கிற எவ்வளோ பெரிய பிரசங்கிமாராக இருந்தாலும், அவங்களுக்கு 9 வரங்கள் எங்களுக்கு இருக்குன்னு அவங்க சொன்னாலும், எவ்வளவு வரங்கள் அவங்ககிட்ட இருந்தாலும், எவ்வளவு அற்புதங்கள் அவங்களுடைய கூட்டத்தில் நடந்தாலும், அவங்க முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? மைக்கை எடுத்து கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஆள்! டிஜிஎஸ் தினகரனாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற மோகன் சி லாசரஸாக இருக்கட்டும், அல்லது ஆர்எல் ராபர்ட்ஸாக இருக்கட்டும், பில்லி கிரகாம், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள். ஆண்டவருடைய அற்புத வல்லமையை பெற்ற தேவ மனிதர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அவ்வளவு வரங்கள் எனக்கு இருக்குது, அவ்வளவு வல்லமைகள் எனக்கு இருக்குது, சுகமளிக்கிற ஊழியத்தை தான் கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், அவங்கள ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிக்கிற கூட்டத்தில் அவங்கள மைக்கு ஸ்டேஜ் கொடுத்து அவங்கள பேச சொன்னால், அவங்க எடுத்த உடனே ஜெபம் பண்ண வேண்டியதானே? அவங்களுக்கு தான் வரம் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் வல்லமை இருக்குல்ல, அவங்கள தான் கர்த்தர் அந்த ஊழியத்துக்கு தானே அழைச்சிருக்காரு. அவங்க எடுத்த உடனே ஏன் மைக்கில் அப்படியே ஜெபம் பண்ண அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கலாம்ல, கூட கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம்ல. ஆனால் ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் குறைஞ்ச அளவு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு தான் ஜெபிப்பாங்க. ஏன்னா பிரசங்கம் பண்ணும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் காதுகளால் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் காதுகளால் ஒரு செய்தி அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 உங்களுடைய இதயத்தில் என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாகும். வாசிங்களேன், ரோமர் 10:17 வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம். அப்போ கடவுளின் வார்த்தையை, கடவுளின் வசனத்தை, சுவிசேஷ வார்த்தைகளை பேச 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 அதை மக்கள் கவனமாய் கேட்கணும். ரொம்ப பேர் என்ன வச்சுவாங்க தெரியுமா? ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும், பாட்டு பாடுவாங்க, விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு பிரசங்க ஆரம்பிச்சோன்னா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல ஃபேன்லாம் ஓடுதா, ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சா அப்படியே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க, ஒரு அற்புதம் என்ன செய்யாது. நீங்கள் பிரசங்கத்தை கவனமாய் கேட்கும். அதுக்கு தான் இவ்வளோ வசதி, மைக் வசதி, ஸ்பீக்கர்லாம் வச்சு கடைசி பின் வரிசையில் உள்ளவங்க கூட இந்த வார்த்தைகளை தெளிவாக கேட்கணுங்கிறது தான் இவ்வளோ ரூபா செலவழிச்சு சர்ச்சில் இந்த வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்குறோம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆர்வமாய் கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும். கேட்க 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 உங்களுடைய உள்ளத்தில் என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். வசனத்தை நம்புகிறவர்கள். இங்கே அதே சம்பவம் தான் நடந்துச்சு, அற்புத சுகம். இப்போ நான் இயேசுநாதருடைய வாழ்க்கையிலிருந்தே ஒரு சம்பவம் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். இயேசு தாம் பிறந்து வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு என்ன செய்தார்? வந்தார். இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி. அவர் தாம் பிறந்து வளர்ந்த நாசரேத்துக்கு வந்தார். அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க, இவர் தச்சர் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவருடைய பிரதர்ஸ் சகோதரர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை குறித்து அவிசுவாசப்பட்டார்கள்.
இதெல்லாம் கூட பெருசு இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரு? பிரசங்கியாரை பற்றி போடலை, இயேசுநாதரை பற்றி போட்டிருக்கு. இயேசுநாதரே இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்த பொழுது அப்போ அவருக்கு ஆற்றல் கம்மியா, அவருக்கு வரங்கள் கம்மியா, அவர் சரியாக ஜெபிக்கலையா? அப்படிலாம் இல்லை. ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. அப்போ யார் இங்கே பிரசங்கம் பண்ணாலும், அது நம்ம போதகர், வழக்கமாக பேசுகிற போதகர், நம்முடைய ஐயா உபதேசியார் ஐயாவாக இருக்கலாம், அல்லது எங்களை மாதிரி வெளியிலிருந்து வருகிற ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பேசப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அதை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் யாரை கொண்டு வேண்டுமானாலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிவகாசி பக்கம் திருத்தங்கல் அப்படின்னு ஒரு கிராமம் இப்போவும் இருக்குது. அங்கே நம்முடைய சிஎஸ்ஐ சபை இருக்குது. அங்கே பல முறை நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கிறேன். அந்த திருச்சபையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அந்த சபையினுடைய போதகர் சொன்னார். அந்த போதகர் சொன்னார், ஐயா நான் இங்கே பல வருடங்களாக ஊழியம் செய்துட்ருக்கிறேன், எல்லாரும் ஆலய ஆராதனைக்கு வரணும்னு நான் சொல்லுவேன், எல்லோரும் வருவாங்க. ஒரு 3 வாரமாக தொடர்ந்து பார்க்குறேன், ஒரு அம்மா சர்ச்சுக்கு வரல. கொஞ்சம் வயசானவங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துக்கிட்டு இருக்கார், கணவன் மனைவியும் ரெகுலராக வருவாங்க. ஒரு 3 வாரமாக அவங்க ஒய்ஃப் வரல. நான் உடனே அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணேன், பிரதர் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு 3 வாரமாக பார்க்குறேன், உங்கள் வீட்டம்மா வரலையே, என்னன்னு கேட்ட உடனே அவர் ஃபோனில் அவர் சொன்னார், ஐயா ஒரு வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டார். உடனே சாயங்காலம் வர்றேன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நானும் ஐயரம்மாவை கூட்டிக்கிட்டு அப்படி போனேன். அப்படி நான் போகும்பொழுது வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஏன் எனக்கு இது முதலே சொல்லலைன்னு கேட்டேன். அப்போ இல்லை வயிற்று வலின்னு சொல்லுவா, டாக்டர்கிட்ட போய் காட்டுவோம், ஏதாவது மாத்திரை மருந்து தருவார். அப்படியே காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் டாக்டர்கள் சொன்னாங்க, வயிற்றில் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வயிற்றில் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும். அதனால தான் இவளால் வர முடியல. போதகரும் போதகர் அம்மாவும் கண்ணீரோடு அந்த அம்மாவுக்காய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போனாங்க, போய் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் ஐயரமாவும் போய் அங்கே அந்த அவங்க கட்டில் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? பரம்பரை கிறிஸ்தவங்க தான் நீங்கள், ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கீங்களா கேட்டாங்க. இந்த அம்மா இல்லை அப்படின்னாங்க. உடனே ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அன்னைக்கு அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. படுக்கையில் அப்படியே கேட்டு ஆண்டவரை அந்த அம்மா ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு ஜெபமணி நெத்தியில் ஒரு சிலுவை போட்டுட்டு ஐயாவும் ஐயரம்மா வந்துட்டாங்க. ஒரு 2 வாரம் கழித்து இந்த அம்மா பூரண சுகம் பெற்று கணவன் மனைவியாய் சர்ச்சைக்கு வந்தாங்க. பெரிய சாட்சி. ஐயா சொன்னாங்க, எங்களுக்கு உங்களை மாதிரிலாம் ஜெபம் பண்ண தெரியாதுயா, நீங்கள்லாம் வரம் பெற்ற ஊழியர்கள், எங்களுக்கு அப்படியெல்லாம் செய்ய தெரியாது. நாங்கள் வீடு வீடாக போவோம், ஹவுஸ் விசிட் பண்ணுவோம், என்ன பிரச்சனைன்னு கேட்போம், பிரச்சனை சொன்னால் அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஐயா யார் ஜெபம் பண்ணாலும் வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது எந்த வியாதியாக இருந்தாலும் யார் ஜெபித்தாலும் குணமாகும். அல்லேலூயா. யார் ஜெபம் பண்ணாலும் குணமாகும். ஜெபம் பண்ணுற ஆள் யாருன்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார். சுகம் யாருக்கு தேவையோ அவர்கள் நம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களா, கடவுளை நம்புகிறாங்களா, அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். அதான் ஆண்டவர் பார்ப்பார். 75 வயசு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் வச்ச ஒரே ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு, ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும்.
எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் வேதனையோடு ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை. அப்போ ஆண்டவர் அவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு உனக்கு சந்ததியை தருவேன்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் வயசு ஆகிட்டே போகுது. 75 வயதில் ஆரம்பித்த ஜெபம் 90 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை பெற மாதிரி வாய்ப்பு இல்லை. வயசு ஆக ஆக கிழவன் ஆகிட்டே போகிறார். குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் அந்த சம்பவத்தை எழுதுகிறாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வத்தை நம்பி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி கடவுளை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆபிரகாம். அந்த விசுவாசத்தில் வல்லவன் ஆன பொழுது 100 வயதாச்சு. ஈசாக்கு அங்கே பிறந்தார். 100 வயதில் ஈசாக்கை கொடுக்க தெரிந்த ஆண்டவருக்கு 75 வயசில் கொடுக்க தெரியாதா? இல்லை ஒரு 80 வயசில் குழந்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் எந்த நேரத்திலும் அற்புதங்களை செய்ய முடியும். அப்புறம் ஏன் இந்த 25 ஆண்டுகள் கால தாமதம்? இவன் விசுவாசத்திலே வலுப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆலயத்துக்கு வர்றோம். பல நேரங்களில் வியாதிகள் நம்மை பிடிக்கிறது, பல நேரங்களில் கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம். துக்கமான ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தில், குணமாக்கவே முடியாத வியாதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியானால் குணமாகவே முடியாமல் தான் நான் இருக்கணுமா? இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அந்த விசுவாச அளவின் அடிப்படையில் ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து கரம் வைத்து தொட்டு ஜெபம் பண்ணி தான் சுகமாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். நமக்கெல்லாம் தெரிந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் பாருங்க. நாகம்மா குஷ்டரோகியா இருந்தான். என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். ஏன்னா ஒரு நாட்டினுடைய சீரிய நாட்டு படை தளபதி, வசதி வாய்ப்பு உள்ளவன் தான். ஆனால் அவனுக்கு சுகமே ஆகலை. அங்கே ஒரு ஏழை சிறுமி அடிமை பெண் இருந்தாள். அவ சொன்னா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அங்கே போனால் சுகமாகும்னா. சின்ன பிள்ளை வார்த்தையை நம்பி தான் போனார். அங்கே போய் ஒரு ஏழை குடிசை வீட்டில் தான் எலிசா உள்ளே இருக்கிறார். நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன். இந்த நாகம்மா நினைச்சாரு, நாம் வந்து இருக்கிறோம், நம்ம படை தளபதி, ஒரு ஏழை வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம், அந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசி வெளியில் வந்து என்னை புண்ணெல்லாம் தொட்டு பார்த்து எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணுவார், அப்போ எனக்கு சுகமாகும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தார். நாகம்மான் அப்படி தான் நினைச்சார். ஆனால் உள்ளே இருந்து தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினார், யோர்தானில் போய் 7 தடவை முங்கு, வியாதி சோமாகும் போ அப்படின்னு. கடுமையான கோபம். இப்போ பக்கத்தில் உள்ள ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், ஒரு போர் சேவகன் சொல்கிறான், ஐயா அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய வேலை சொன்னால் செய்வல்ல, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மணலில் உருண்டுக்கிட்டே போவல்ல, நீ கஷ்டமான வேலையை சொன்னால் நீ செய்வ, ஏன்னா உன் வியாதி அவ்வளோ கொடுமையான வியாதி. அவர் லேசான ஒரு வேலையை தானே சொல்கிறார். இந்த ஆற்றுல போய் 7 தடவை முங்குகிறார். முங்கி பார்ப்போமே, முங்கி தான் பார்ப்போமே. இந்த வார்த்தையை நம்புங்க. ஒருவேளை நாகமான் ஒரு 2 போர்ச்சவரை பிடிச்சி ஊருக்குள்ளே போ, இந்த ஊரில் தானே இந்த யோர்தான் நதி ஓடுது, இந்த ஊருக்குள்ளே குஷ்டரோகி இருக்கானான்னு பார், யாராவது குஷ்டரோகிகள் இந்த ஆற்றுல 7 தடவை முங்கியதுக்கு முன்னாடி சோமானான்னு போய் கேட்டு வா அப்படின்னு அனுப்பலை. அனுப்பி இருந்தால் என்ன ஆகுன்னு பாருங்க. அவங்க போயிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க, நோ ரிசல்ட். ஏன்னா இயேசுநாதரே பிற்காலத்தில் சொல்கிறார்,
சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் ஒருவன் தவிர வேறு ஒருவரும் அந்த ஆற்றுல முங்கி சோமாகலையே. இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அப்போ இவர் அனுப்புகிறாரு. அவங்க விசாரிச்சுட்டு வந்து, இல்லையா ஒருத்தரும் சோமாகலை, ஒருத்தருமே சோமாகலை, இங்கேயே இவ்வளோ குஷ்டரோகி இருக்கான் சோமாகலை, இல்லை நான் போய் 7 தடவை முங்கினாக்கில் சோமாயிருவேனான்னு அந்த அவிசுவாசம் வந்திருக்கும். அப்படியே போயிருப்பான். நாகமான் வியாதியஸ்தனாக தான் சேர்த்துருக்கணும் கடைசி வரைக்கும். ஆனால் பக்கத்தில் உள்ள போர்ச்சவன் சொன்னார், யா நம்பி பாருங்கய்யா, 7 தடவை முங்கணும் அவ்வளோதானே, 6 தடவை முங்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சோமா, ஒன்றும் சோமா இல்லை, 6 தடவை மூழ்கி எழுப்பிட்டான், ஒன்றும் சோமாகலை. ஒருவேளை ஒவ்வொரு தடவை மூழ்கி எழுப்பும்போது கையை பார்த்துருக்கலாம், ஒன்றும் கொஞ்சம் கூட சோமாகலை. 5 தடவை மிங்கிட்டான் சோமாகலை, 6 தடவை மிங்கிட்டான் சோமாகலை. நாகமானுக்கு ஒரு கோபம் வருது, ஏய் என்னங்கடா 6 தடவை மிங்கிட்டேன் சோமாகலை, இன்னும் 1 தடவை மிங்கினாக்கல சோமாயிருவானா அப்படின்ட்டு கோபத்தோடு எந்திரிச்சு போயிருந்தான்னு வச்சுக்கிடுங்க. குஷ்டரோகியாக தான் செத்துருக்கணும். ஆனால் கடவுளின் வார்த்தையின் அடிப்படையில் அந்த வார்த்தைக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்து 7வது முறை மூழ்கினான், எழுந்தான், கம்ப்ளீட்டாக சுகமாயிற்று. அல்லேலூயா, சத்தம் சொல்லுவோம் அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் ஆமென் மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை தேவை தேவா, வல்லமை தான் தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, தேவை வேண்டாம், அதை இப்போ தாரும் தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். ஏன் தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் உண்டு, பாட புத்தகங்கள் உண்டு. எம்எஸ்சி பிஹெச்டிக்கு எத்தனையோ புத்தகங்கள் உலகத்தில் உண்டு. எல்லா புத்தகமும் நமக்கு செய்தியை தரும், நமக்கு இன்ஃபர்மேஷனை தரும். ஆனால் உலகத்தில் இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் நமக்கு ஜீவனை தருகிற புத்தகம். அல்லேலூயா.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள். இந்த வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் மனு உருவெடுத்து இயேசு என்கிற பெயரில் இந்த உலகத்தில் கடவுளாய் அவர் வந்தார். வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் கூட வாசிங்களேன். இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அப்போஸ்தலரும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னா என்ன? இயேசுநாதர் மாதிரி ஒரு போட்டோ போட்டு அந்த போட்டோவே அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதா? இல்லை இல்லை. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்றால் என்ன பொருள்? இந்த வேத புத்தகத்தை கவனித்து பாருங்கள் என்று பொருள். இந்த வேத புத்தகத்தில் உள்ள எழுத்துக்கள்ல தான் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அந்த காலத்தில் நமக்கு ஒரு பாட்டு எழுதினாங்க கன்வென்ஷனில், இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை ஓடுகின்ற அருவியெல்லாம் கேட்டேன், வானத்தில் அந்த போகிற காற்றை கேட்டேன், மேகத்தை கேட்டேன், எல்லாமோ கேட்டு பார்த்தேன். இயேசுநாதர் அவர் கண்டுபிடிக்கல. கடைசியாக என்ன செஞ்சாராம்? கண்ணிரண்டும் புனலாக கல் நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. இந்த வசனத்துக்கு முன்னாடி நான் வந்து விழுந்த பொழுது என் ஆண்டவரை நான் கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சிஎஸ்ஐ நம்ம இப்போ சொல்கிறோம், ஆனால் இதனுடைய நம்ம திருச்சபை வந்து ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை. இந்த ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை உருவாக்கின மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு நாளும் இயேசுவை என் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ நான் பார்த்ததில்லை. ஆனால் எனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அவர் எழுதி தந்த வார்த்தையின் வழியாய் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வேத வசனத்திலே கண் விழித்து இந்த வேத வசனத்தோடு நேரத்தை செலவழித்து பாருங்கள். வாழ்க்கை சுத்தமாகும், உங்களுடைய வியாதிகள் விலகும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா வெறும் ஜெபிக்கிறவர்கள் மட்டுமல்ல, தேவ சமூகத்திலே அமர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கிறவர்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், இவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சர்ச்சில் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பெரிய பிரச்சனை. இந்த மொபைல் வந்த பிறகு என்னன்னா பைபிள் வாசிக்கிறதே குறைஞ்சி போச்சு. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பைபிள் வாசிக்காம இருந்ததில்லை நம்முடைய சபைகளில். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் பைபிள் வாசிக்காமலே பல நாட்கள் கடந்து போறாங்க. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. 3 நேரம் சாப்பிட்றோமா, 3 நேரம் பைபிள் வாசின்னாங்க. காலையில் பைபிள் வாசி, மத்தியானம் டைம் கிடைச்சா ஒரு அதிகாரம் வாசி, சாயங்காலம் நல்ல நேரம் இருக்கும் கூட கொஞ்சம் நேரம் பைபிள் வாசி. அதிலும் சொன்னாங்க, காலையில் புதிய ஏற்பாடு வாசிங்க, சாயங்காலம் பழைய ஏற்பாடு வாசி தியானம் பண்ணுங்க. இப்படிலாம் பல விதங்களில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு பைபிள் வாசிப்பு சபைகளிலே மிகவும் 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 குறைந்திருக்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? சபையிலே சபையார் நடுவிலே தனி மனித ஒழுக்கம் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை. எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், அதில் 63வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 24:63. நல்லா கவனிங்க எல்லாருமே. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து, போதும். இந்த வசனம் எழுதப்படும் பொழுது
ஈசாக்கினுடைய வயது 40 வயது. அதான் அந்த காலத்தில் திருமண வயது. இப்போ 40 வயசு கிழட்டு வயசுங்கிறான். அப்போ 40 தான் திருமண வயது. அப்போ திருமணமாகக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்த ஈசாக்கு சாயங்கால நேரமானால் என்ன செய்தாரா? தியானம் பண்ண வெளியில் வந்தார். அப்போ பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, பிரசங்கியார் கிடையாது, பிரசங்கங்கள் கிடையாது, சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லை, பைபிளே கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஈசாக்கு எதை தியானித்தார்? நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு 3 முற்பிதாக்களை பார்ப்பீங்க. இந்த 3 முற்பிதாக்கள் அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த பலஸ்தீன அந்த தேசத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுளுடைய திட்டம் அதுவல்ல, கடவுளுடைய சித்தம் அது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதா கடவுளுடைய கலாச்சாரம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவலைத்தான் படைத்தார். அதான் தெய்வீக கலாச்சாரம். தமிழர் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிறோம் பெருமையா. இல்லை, அது பைபிள் கலாச்சாரம். ஒருவனுக்கு ஒருத்தி. அப்படி இலக்கண சுத்தமாய் வாழ்ந்தவர் ஈசாக்கு. அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் 4-5 மனைவிகள் அவருக்கு, யாக்கோபு 4 மனைவிகள் நமக்கு தெரிஞ்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை அன்றைக்கு இருந்த யூத மதத்தாரும் அவர்கள் பண்ணி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு கடவுளுடைய இலக்கணத்தின்படி வாழ்ந்த ஈசாக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை தியானித்தார். பைபிள் இல்லாத காலத்திலே ஆண்டவரை தியானித்த மனிதர். ஆண்டவரை தியானித்தார். அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்தது அப்பாவுடைய லைஃப், அப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். செல்லமாக வளர்க்கப்படுறார். 100 வயசு கழிச்சு கிடைச்ச பிள்ளைன்னு சொன்னதுனால தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லி செல்லமாக வளர்த்தாங்க. ஈசாக்குங்கிற பேருக்கு புன்னகைன்னு அர்த்தம். மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 15-16 வருஷம் ஆயிற்று. ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். என்ன ஆண்டவரேன்னு கேட்டார். நீ உன் நேச குமாரனும் உன் நேச புத்திரனும் உன்னுடைய ஒரே குமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் அவனை வெட்டி தருவாங்க சர்வாங்க தகன பலியாய் அவனை வெட்டி பலி செலுத்தினார். மறு வார்த்தை பேசாமல் மறுநாள் காலையிலே ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். நமக்கு வாசிக்கிறோம், நமக்கு தெரியுது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார்னு. ஈசாக்குக்கு அன்னைக்கு தெரியுமா? தெரியாது. ஈசாக்கிட்ட என்ன சொன்னார்? எப்பா கடவுளுக்கு பலி செலுத்துவோம் வான்னு சொன்னார். மகன் கூடயே போனார், அவ்வளோதான். அப்படி போகும்பொழுது மகனுக்கு ஒரு சந்தேகம். 15-16 வயசு இருக்கும் அப்படின்னு பின்னணி வரலாறு சொல்லுது. அப்பான்னு கூப்பிடுறாரு. மலையில் போயிட்டு இருக்காங்க தனியாக, வேலைக்காரங்களெல்லாம் கீழே நிப்பாட்டிட்டு. அப்பான்னு கூப்பிட்ட உடனே என்ன என் மகனே இதோ இருக்கிறேன்றாரு. அப்போ கேட்குறாரு ஈசாக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி இங்கே. அப்போ அந்த பிள்ளை ஏற்கனவே அப்பா பலி செலுத்தினதை பார்த்துருக்கிறான். அதனால தான் கேட்குறாரு, பலி செலுத்த போவோன்னு கூப்பிட்டு போகிறீங்களே, விறகு வச்சுருக்கீங்க, நெருப்பு வச்சுருக்கிறீங்க, கத்தி கூட வச்சுருக்கிறீங்க, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ வா அப்படின்னார். நம்பி தானே அந்த பிள்ளை போச்சு. ஈசாக்குக்கு அப்பா பெத்த அப்பாவை நம்பாத பிள்ளைகள் உண்டா? பெத்த தாய் தகப்பனை நம்பாத பிள்ளைகள் இருக்குமா? அப்பா சொல்கிறார் சரின்னு நம்பி போனான். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே கல்லெல்லாம் அடுக்கி அப்புறம் அவன் தலையில் உள்ள விறகுக்கட்டை எடுத்து அதையும் அடுக்கி பலிபீடத்தெல்லாம் ரெடி பண்ணுறார். இது பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆட்டுக்குட்டி இல்லாமல் இவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாம் ரெடிமெண்ட்டு. மன எங்கள் வாப்பான்னு சொல்லி பிறகையை கட்டி பிள்ளையை தூக்கி அந்த கட்டையில் கிடத்துனானான். கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான். நீங்கள் அந்த காட்சி அந்த பிள்ளை பார்க்குறான். நம்ம அந்த பகுதியை வேகமாக வாசிட்டு போயிடுறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் வேகமாக வாசிட்டு போயிடுறோம். அந்த ஈசாக்கினுடைய நிலைமையிலிருந்து பாருங்க. இப்போதான் கேட்டான், பா பலி செலுத்தணும் வரீங்க, ஆடு எங்கப்பான்னு கேட்டான். கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போனார். அங்கே போனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவனைத்தானே ஆடா கிடத்தி கத்தியை தூக்கிட்டு நிற்கிறார். பெத்த அப்பா எப்படி இருந்திருக்குன்னு யோசிப்பாருங்க. ஒருவேளை ஈசாக்கு கேட்டிருக்கலாம், அப்பா
நானாப்பா ஆடு, என்னையாப்பா கொலை செய்ய போறீங்க? நான் என்னப்பா பாவம் பண்ண? ஆடு எங்கன்னு கேட்டேன்லப்பா, சொல்லிருக்கலாம்லப்பா. பிள்ளை கேட்டிருக்கலாம். நான் ஒரு வார்த்தை கூட அவன் பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல. ஏங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் வீட்டில் போய் ஆதியாகமம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன். ஈசாக்கு அதுக்கப்புறமா ஆபிரகாம்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்பாட்ட. பின்னாடி வரலாறு படித்து பார்த்தேன். வரலாறு சொல்லுது, அவன் அதுக்கப்புறம் அப்பா கூட படுக்கவே இல்லை. அப்பாவுடைய கூடாரத்தில் நேர தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு போயிட்டான். அதுக்கு பிறகு சாராள் கூடாரத்திலேயே தான் இருக்கிறான். சாராள் செத்து போனாங்க ஒரு கட்டத்தில். அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அம்மா தான். சாராளும் செத்து போனாங்க. ஆனா அதே கூடாரத்தில் அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் துக்கம் ஆறவே இல்லை. அப்பாட்ட அப்பமும் பேசல. அப்பா தான் பார்க்குறாரு. பையன் கவலையோடையே இருக்கிறான். உடனே இளையசாரை கூப்பிட்டு, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வாயா. நான் சொல்றது கதை மாதிரி இருக்கலாம், வாசிங்களேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 67வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அப்புறம் அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி தாய்க்கு பின் தாரம். அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு அவளை நேசித்தான். லவ் ஆஃப்டர் மேரேஜ், இதாங்க திருமறை காட்டுகிற லவ். ஆனால் அந்த உலகம் நம்மளுக்கு என்ன லவ் கற்றுக் கொடுத்துக்கு பத்தில? லவ் பிஃபோர் மேரேஜ், திருமணத்திற்கு முன்னான காதல். அது நம்மளை அழித்து விடும், அது நம்மளை கொன்று விடும். திருமணத்திற்கு பிறகு கடவுள் நமக்கு மனைவியாய் கொடுத்த அந்த சகோதரியை வாழ்நாளெல்லாம் உள்ளபூர்வமாய் நேசிக்க வேண்டும். அதாங்க திருமறை காட்டுகிற காதல். நிறைய வாலிபர் மீட்டிங் போவோம். அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அதில் 2 கேள்வி பிரதானமாக கேட்பாங்க. ஒன்று, லவ் பண்ணுவது பாவமானு கேட்பான். அவனுக்கே தெரியும் பாவம், பிற ஏன் கேள்வி கேட்குறான்? அவனுக்கே தெரியும், ஆனாலும் கேட்பான். பிறகு இவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு. அடுத்த கேள்வி, காயினுக்கு பொண்ணு எங்கேருந்து கிடச்சதும்பா. இந்த 2 கேள்வியை நானும் எல்லா திருச்சபையிலும் கேட்டு பார்த்து, நாங்கள் முகாம் நடத்துகிறதெல்லாம் கேள்வி பதில் நேரம் வச்சா இந்த 2 கேள்வி வந்துடும். காயினுக்கு பொண்ணு, ரொம்ப கவலை உனக்கு, காயினுக்கு பொண்ணு எங்கிருந்து கிடச்சது அப்படின்னு. ஆனால் திருமறை நமக்கு காண்பிக்கிற காதல் என்பது அவளை அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 67 அதை குறித்து வச்சுக்கிடுங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்கள்லாம். ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஆறுதல் அடைந்தார். எனக்கு அன்பானவர்களே, தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கவனமாய் நீங்கள் வாசிக்க 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 உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். ஈசாக்கு இறங்கி வருகிறார். 15-16 வயசு. நேரத்தை தாயிட்ட ஓடுறார். தாயை கட்டி பிடிச்சிட்டு அழுறார். ஏமா அப்பா இப்படி பண்றாரு? பலி செலுத்த போறேன்னு கூட்டு போனாரு. அங்க போய் என்னையவே ஆடா கிளத்தி கத்திய தூக்கிட்டாருமா. ஒரு செகண்ட் பிழைச்சதே மறுபுறம். ஏமா அப்பா அப்படி செய்யறாரு? தாய் சொல்லி கொடுத்தாள். தாயினுடைய நிலைமை பாருங்க. இந்த பக்கம் புருஷனையும் விட்டு கொடுக்க முடியாது. அவளுக்கு தெரியும் புருஷன் தேவ மனுஷன்னு. இந்த பக்கம் பையன், அவனையும் விட்டு கொடுக்க முடியாது. தாய் சொன்னாலாம் ஈசா கிட்ட, பா உங்கள் அப்பா ரொம்ப நல்லவரியா, நீ நினைக்கிற மாதிரி அவர் மோசமானவர்லாம் இல்லைப்பா, அவர் ரொம்ப நல்லவரியா. அவருக்கு 75 வயசு, எனக்கு அப்பா 65 வயசு. திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் அப்பா? கடவுள் அழைக்காரு, கடவுள் கூப்பிடுதாரு, நான் போகிறேன் நீ வான்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை. கடவுள் யாருன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராத்திரி அசரீதியாக ஒரு சத்தம் கேட்டுச்சு.
புறப்பட்டு போனாரு, நான் புறப்பட்டேன். நீ வான்னாரு. தெற்கையா வடக்கையா கிழக்கையா மேக்கையானே அவருக்கு தெரியல. போகும் இடம் என்னதென்று அறியாமலே உங்க அப்பா போனாரியா. நான் பின்னாடி, நான் மனைவி, நான் வேற என்ன செய்ய முடியும்? அவர் பின்னால வந்தேன். அப்படியே கூட்டிட்டு வந்துட்டார். சமயங்களில் உங்க அப்பாட்ட ஒரு கடவுள் பேசுறார் தம்பி. அந்த வார்த்தை வந்துச்சுன்னா உங்க அப்பா அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாரு. இதைத்தான் என் வாழ்க்கையில் நான் கண்டுகிட்டேன். அதில் தான் நீ பிறந்த. இந்த கடவுள் தந்த பிள்ளைப்பா, நீ சொல்லி கொடுத்தாள், தாய் சொல்லி கொடுத்தாள். அது அவன் மனசில் அப்படியே பதிஞ்சுது. வயதாகிற வரை அந்த வசனத்தையே தியானித்தான். தாயார் கற்றுக் கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள், தகப்பனுடைய மாதிரியான வாழ்க்கை, ரெண்டையும் பார்த்தான். அதைத்தான் தியானித்து கொண்டே இருந்ததுனால பிறர் முகம் பாராமல், அடுத்த ஒரு பெண்ணை அவன் பாராமல், ரெபேக்காளோடு ஒருவனுக்கு ஒருத்தி என்று இலக்கண சுத்தமாய் வாழ்ந்தான். இதே பைபிளில் வாலிப வயதில் ஒருத்தன் என்ன பண்ணான்னு பார்க்கலாமா? 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தம் என்ற காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனே குலத்தின் சேவகர் அனைத்தையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகையிடவும் அனுப்பிவிட்டான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அது கூட தப்பு இல்லை, தப்பு தான். ராஜாக்கள் யுத்தம் பண்ணுற காலத்தில் இவன் தான் ராஜா, யோவாபா ராஜா, அவன் படத்தளபதி. இவன் போகணும். நாய் ஏவன நாய் பாலை ஏவிச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் உண்டு. இவன் போகணும். இவன் போகாமல் அரண்மனையிலே இருந்துட்டு யோவாபா அனுப்பி விட்டான். போயிட்டாங்க, இவன் இருந்துட்டான். சரி, அது கூட தப்பு இல்லை, ராஜா, மன்னிச்சிடலாம். 2வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகின் மேலே உலாத்தி கொண்டிருந்த பொழுது, போதும். இந்த தாவீதினுடைய காலத்தில் 5 ஆகமங்கள் எழுதப்பட்டியாச்சு. யோபுவும் எழுதப்பட்டுருச்சு. யோபு புத்தகம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 6 புத்தகங்கள் கிட்ட எழுதப்பட்டுருச்சு. இப்போ தோல் சுருள் இருக்கு. தாவீது என்ன செய்யணும்? சாயங்காலம் படுக்கையிலிருந்து எழுந்தவன், அரண்மனை உப்பரிகளை உலாத்தினவன், கையில் பைபிளோட வசனத்தை தியானிச்சாம்னா தூரத்தில் ஸ்நானம் பண்ணுற ஒரு பெண்ணா எத்தனை பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு இச்சை வந்திருக்குமா? இங்கே ஈசாக்கு சாயங்காலம் ஆயிட்டுன்னா வசனத்தை தியானித்தான். தாவீது சாயங்காலத்தில் சும்மா நேரத்தை போக்கிட்டு இருந்தான். வசனத்தை வாசிக்கலை, தியானிக்கலை, பாவத்தில் விழுந்து போயிடுச்சு. இதாங்க கிறிஸ்டியன் லைஃப். சாயங்காலம் என்ன பண்ணுறீங்க? சாயங்காலம் என்ன பண்ணுறீங்க? வசனத்தை சாயங்காலம் ஆனால் பைபிளை எடுத்து அங்கே உட்காந்து பைபிள் படிக்கிற குடும்பங்களாக இருந்தால் உங்கள் ஃபேமிலியில் ஒழுக்கம் கெட்டு போகவே செய்யாது. ஒழுக்கம் கெட்டு போகவே செய்யாது. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த வசனத்தை வாசிக்க இந்த வசனம் உங்களுக்குள்ளே விசுவாச வாழ்வை உணர்த்து. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வளர்ந்து வரும் பொழுது தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தெய்வீக வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய தெய்வீக சுகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புகிற விசுவாசிக்கிற உங்களை அவருடைய வல்லமை தொடப்போகிறது. அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் உங்களை சுகமாக்கப் போகிறார். இதை நம்புகிறவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறீங்க. ஒரு தெய்வீக வல்லமை உங்களை தொடப்போகிறது. ஒரு தெய்வீக வல்லமை உங்களை தொடப்போகிறது. எல்லாரும் தயவுசெய்து கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க.
எல்லாம் ஒருவேளை ஒரு சிலர் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஒரு சிலர் தீர்க்க முடியாத வியாதிகள், பல வருடமாய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, பல வருடமாய் இந்த வேதனை, இந்த வலி அல்ல இந்த தாங்கொன்னா பிரச்சனை எனக்கு இருக்கிறது. டாக்டர்கிட்ட போகத்தான் செய்கிறேன், மருந்து மாத்திரை சாப்பிடத்தான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு சுகம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எழுந்து நில்லுங்கள். ஒரு தெய்வீக வல்லமை உங்களை தொடப்போகிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார் என்று சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையை ஆண்டவர் நம்மை சுகமாக்கப் போகிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றப் போகிறார். வயது ஆக ஆக நியாயமாய் சில பலவீனங்கள் உங்களுக்கு வரும். உட்கார்ந்தா திடீர்னு எந்திக்க முடியாது, எந்திரிச்சுன்னா டக்குன்னு உட்கார முடியாது. இதெல்லாம் வயது ஆக ஆக நமக்கு இயல்பாய் வருகிற பலவீனங்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் அனுப்பும் பொழுது அவர் உங்களை இந்த பலவீனங்களிலிருந்து அவர் சுகமாக்கி வால வயது போல உங்கள் சரீரங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் களைப்படைய மாட்டார்கள், வால வயது போல ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வல்லமை இப்பொழுது வரப்போகிறது. அந்த மகிமை உங்களை தொடப்போகிறது. நம்புகிறவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள், ஆம் என் ஆண்டவர் எனக்காகவே சிலுவையில் இதற்காகவே எனக்கு இரத்தம் சிந்தினார் என்று எண்ணுகிற ஒவ்வொருவரும் இப்பொழுது தெய்வீக சுகத்தை, தெய்வீக வல்லமையை, தெய்வீக ஆறுதலை, தெய்வீக பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி உங்கள் உதடுகள் அசையும்படியாய் பேசுவீங்களா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இதே ஆலயத்தில் தானே அன்னாள் உதடுகள் அசைய அவள் பேசினாள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்தார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளையும் அவர் இப்பொழுது சந்திக்க போகிறார். உங்களுடைய பலவீனங்களையும் இப்பொழுது அவர் மாற்றப் போகிறார். உங்களுடைய சுகவீனங்களையும் அவர் இப்பொழுது மாற்றப் போகிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது சுகமாக்க போகிறார். ஆமென், 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 ஆமென். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. அநேகம் தேங்க்யூ லார்ட். அநேகர் ராத்திரியிலே கெட்ட சொப்பனங்களை கண்டு தேங்க்யூ பயந்து கொண்டிருக்கிறீர்கள். கெட்ட சொப்பனங்கள், அருவருப்பான சொப்பனங்கள் வந்து உங்களை கரைப்படுத்துகிறது. அந்த சொப்பனங்களில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும், சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும், தேவை உள்ள ஒவ்வொருவரும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை வாய் திறந்து ஏசப்பாடுத இப்போ சொல்லுங்க. அவர் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறார். அவர் நிரம்பி இருக்கிறார். இந்த இடம் முழுவதும் அசைவாடுகிற கர்த்தருடைய வல்லமையை என்னால் உணர முடிகிறது. ரைட் நவ், இப்பொழுது, 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 இப்பொழுது ஒரு தெய்வீக வல்லமை தேங்க்யூ லார்ட் உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது. ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆண்கள் பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை பொழுது உலாவி வருகிறது. இடுப்பு பகுதியிலே, விலா எலும்புகளிலே சௌக்கியம் வேண்டும் என்கிறவர்கள், அங்கே பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், குறிப்பாக நுரையீரல் பிரச்சனையோடு தேங்க்யூ லார்ட்,
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் உங்கள் நுரையீரலை சுகமாக்குகிறார். இப்பொழுது இடுப்பு வலிகள், வருகிற வலிகள் இப்பொழுது சுகம் அடைகிறாய் நீ. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பலவீனங்கள் மாறுகிறது. இப்பொழுது பலவீனங்கள் மாறுகிறது. ஐயா, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் இந்த வியாதி சுகம் ஆகலை அப்படின்னு சொல்றவங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப கேளுங்க. இயேசு உங்களை குணமாக்குகிறார். அவர் தமது வசனங்களை அனுப்பி உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து கேள், வாய் திறந்து கேள், வாய் திறந்து கேள். ஒரு தெய்வீக வல்லமை உன்னை தொடுகிறது சகோதரி. ஆமென், ஆமென். லார்ட், thank you Lord, thank you. பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆணி பாய்ந்த கரம் உடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுகிறதற்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். சிறுவர்களை, வாலிபர்களை, பெரியவர்களை, விருத்தாப்பிய வயதில் உள்ளவர்களை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது உடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஆமென் லார்ட், ஆமென் லார்ட். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். எல்லாரும் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதடி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நன்றி, கைதட்டி நாம் பாடுவோம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். எங்கள் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள். பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவரை சுமந்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அவர்கள் பாரங்களை இப்பொழுது இறக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்ப பிரச்சனைகள் ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனைகள், அவருடைய வியாதி, வறுமை, கடன் எல்லாவற்றையும் இப்போ இறக்கி வைக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நீர் தேவனாயிருக்கிறபடியினால் தகப்பனே, தூரத்தில் உள்ள நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளி மாநிலங்களில் இருப்பாங்க, ஒருவேளை பாம்பேயில் இருக்கலாம். இங்கிருந்தே ஜெபம் பண்ணுங்க. அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனானவர்.
நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறாங்க, எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க ஒருவேளை வியாதியோடு ஆஸ்பத்திரியில் கிடக்காங்கன்னா இப்போ ஜெபம் பண்ணுங்க, இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் விடாமல் எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. இது ஜெப வீடு, இது ஜெப வீடு, எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, பம்பாயில் இருக்கிற என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, அயல் நாட்டில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தார் ஆசீர்வாதமாக இருக்கணும். வெளியூரில் இருக்கிற என்னுடைய சபையார் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, வியாதி படுக்கையில் ஒரு வேளை இருந்தாங்கன்னா இப்போவே நீர் அவர்களை குணமாக்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். முடிந்தவர்கள் அப்படியே நம்ம முழங்கால் போடுவோமா? மற்றவங்க பெரியவங்க முடியாதவங்க உட்கார்ந்துக்கிடு. முடிந்தவர்கள் இளைஞர்கள் அப்படியே முழங்கால் போடுங்க. முடிஞ்ச நேர் முழங்கால் போடுங்க. இது நம்முடைய கர்த்தரின் ஆலயம், நம்ம ஆண்டவருடைய வீடு, ஏசப்பா வீடு. அவர் இருக்காருங்க. முழங்காலில் நின்று சொல்வீங்களா? ஏசப்பா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் டெய்லி இனிமே பைபிள் வாசிப்பேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் பைபிள் வாசிக்காம காலையில் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் எழும்புற உடனே பைபிள் வாசிப்பேன். சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அல்லது ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு முதல்ல பைபிள் வாசிப்பேன், அப்புறம் தான் மற்றதெல்லாம். பைபிள் வாசிப்பேன் பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. நம்ம திருச்சபை தான் அதற்கு பதில் சொல்லணும். வாலிபர்கள் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறணும். ஈசாக்கை போல நான் பரிசுத்தமா இருக்கணும். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அருமையான திருச்சபையில் வாலிபர்களோடும் பெரியவர்களோடும் நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை வந்துச்சு ஆண்டவரே, நீங்க பேசுனீங்கப்பா. ஒருவேளை இந்த லைவ்ல தூர இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்க பேசி இருக்கீங்க. அவர்களும் பைபிள் வாசிக்க ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுக்க உதவி ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழும் நின்று 422வது பாடலை பாடுவோம். தேனினி மைனும் இயேசுவின் நாமும் திவ்ய மதர்மாமே. கிறிஸ்தவ கீர்த்தனை 125, 2ஆம் நூற்றாண்டுக்கு 422. Mama,
நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே, இந்த அருமையான நாளில் கூட ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கத்தாவே. ஐயா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவின் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அழிவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறேன் இந்த அன்பின் தகப்பனே. உண்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஐயா, காலமாய் வருடமாய் வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியிலும் ஆத்துமித்து சரீரத்தில் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரம் பண்ணும்படியாக செபிக்கிற கத்தாவே. உயிருள்ள சாட்சியோடு கூட சொல்லி எங்கள் மத்தியில் கத்திர வார்த்தை பகிர்ந்து கொண்டு தானே ஐயா சாருக்கா ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்கிற பணிக்காக ஸ்தோத்திர ஐயா. கேட்ட வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் ஆண்டவரை விடுதலை பெற்றவர்களாக இந்த உள்ளத்தில் வாழ கிருபை செய்யும். படுக்கையில் இருந்ததான சகோதரிக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஊழியர் போய் வசனத்தை சொன்னபோது ஆண்டவரே மரணத்துக்கு எதுவாக இருந்ததான வியாதியிலிருந்து ஐயா விடுவித்து ரட்சித்து ஐயா கத்திர அன்பை அறிந்து கொள்ள ஐயா தெய்வீக சுகத்தை கொடுத்த அன்பின் தகப்பன், இந்த நாளில் கூட ஆண்டவரை இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற தேவனாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிற கத்தாவே. ஒருவேளை மனுஷனிடத்தில் அல்ல ஆண்டவரை தன்னை படைத்த தேவனாக இம்மிடத்தில் நாங்கள் சொல்லி ஆவியிலும் ஆத்மத்தில் விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட, சரீரத்தில் விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரம் பண்ணுவீராக. யார் யார் தன்னுடைய வாழ்க்கையில் பலனத்தோடு இருக்கிற அவருடைய வாழ்க்கையில் ஐயா பலனத்தை விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிற ஐயா. உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக என்று சொல்லி விரும்புகிறேன். அன்பின் தகப்பனமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாத கல்லில் இடராதபடிக்கு உடைய தூதர்கள் அனுப்பி எங்களை பாதுகாக்கிற தேவன் இன்றைக்கும் எங்களை குறித்து அத்தனை கரிசனையோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வந்துவிட்டு வெறுமையாக போகாதபடி கத்தருக்கு உகந்த பாத்திரவான்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திர ஜீவித்து கத்தருடைய கிருபை இறக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். திருச்செவின் குடும்பங்களுடைய கரை தருகிறோம். தூர இடங்களிலே, வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களிலே, வெளியிடத்தில் போய் வேலை செய்யும்போது வரும்போதும் தேவனுடைய கிருபை பாதுகாவலை கட்டிடும்படியாக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே அவருடைய கையிட்டு சரி கையின் வியாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். மற்றும் ஆண்டவரே இந்த நாளில் ஐயா ஒவ்வொரு நாள் வீட்டிலேருந்து வேலைக்கு போய் வருகிற பிள்ளைகளை கரெக்டு பாதுகாக்க முடியாது, ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிற பிராணத்தில் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை தருகிற கத்தாவே, சிறு பிள்ளைகளை தருகிற வாலிபர்களை தருகிற ராஜா, தன்னுடைய ஜீவித்தை காத்துக்கொள்ள ஈசாக்கை போல ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் பெற்றோர்கள் வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, திருமண வாழ்க்கையை ஆயத்தப்பட்டிருக்கிற திருமண காரில் பொறுப்பேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை பிரவேசத்தில் கரெக்ட் ஆசீர்வதியும். பேர்கால நிலைமையில் இருக்கிற பிள்ளைக்கு ஏற்றவழி சுகபிரசித்தார் விடுவித்த பிள்ளைக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கரம் செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. புதிதாக வீட்டை கட்டி பிரதேசப்பெண்ண உதவி செய்யும். அப்படியா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே, மனம் போல ஜீவித்த வாழ்க்கை ஐயா ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா ஸ்தோத்திர கெடுத்து போடுகிற துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட சந்தித்து ரட்சித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வயது திரும்பி ஏற்பட்ட பலவீனத்தை வீடு இருக்கிற பிள்ளைகள் தருகிறோம். அவர்களுக்கு பூர்ண சுகம் பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறையா. படைத்தை காணிக்கையில் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலன் திருப்பி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதமான மழை தந்து நீங்கள் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறையா. நாட்களையும் காலங்களில் கரத்தில் வைத்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மாலே அல்லாமல் எந்த ஒரு நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கத்தாவே. நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிற கேட்க அந்த காரியங்களை வாக்கிய பண்ணும். விசேஷமாய் ஆலயத்தை சுத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக, பன்னிவிடி செய்கிற மகனுக்காக, ஒளிப்பெருக்கி இயக்கிற மகனுக்காக, ஒளிநாடாவை ஐயா ஸ்தோத்திர ஒளிப்பதிவை இயக்கிற மகனுக்காக, மற்றும் இசை வாசிக்கிறதான சகோதரனுக்காக, ஆண்டவர் பாடல் பாடுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. இப்படியா சபைக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்றைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். படிப்பில் பின்தங்கிய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க முடிய ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஐயா. தேவ ஆவியானவரே இந்த நாளில் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார் கேட்க இந்த காரியங்கள் வாய்க்க பண்ணும் ஐயா. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் சொன்னது போல உண்மையுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக நடந்து கர்த்தர் அன்பை சுதந்திரிக்கிற பிள்ளைகளை மாற்றும். எங்களை தாழ்த்தும் கருத்தரை மூடிக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்போம். வார்த்தையன்னும் அப்பத்தாலே புசித்து வாழப்பியோம். இப்போதுமை மனதார போற்றினோம். மோட்சலோக கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அப்படி ஒரு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலோபான் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
தேவ சமாதானத்தில் பெயர் கிடவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.